ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம வந்து டிஎன்பிசி 2025 கொஷின் பேப்பர் பார்த்துருக்கோம். ஸோ அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். ஸோ 115 வரையும் பார்த்துருந்தோம். ஸோ இதிலேருந்து பார்க்கலாம். இட் ஹாஸ் பின் எஸ்டிமேட்டட் இன் இந்தியா தட் அபவுட் டேஸ் ஹெக்டர்ஸ் ஆஃப் லேண்ட் ஆர் டிகிரேடட் பை கல்லி அண்ட் ரேவின் ரெக்லமேஷன். ஸோ கல்லினாலும் ரேவின் எரோஷனாலும் எவ்வளோ லேண்ட் வந்து நம்மளுக்கு வந்து டிகிரேட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா கல்லி எரோஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் நேரோ சேனல்ஸ் அதுதான் வந்து கல்லி எரோஷன் சொல்லுவோம். சரிங்களா? அது வந்து ஒரு கல்லி எரோஷனுங்கிறது வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கும், ஈஸியாக நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதுவே கல்லி எரோஷனை விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேவின் எரோஷனாக மாறிடும். சரிங்களா? ஸோ அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் ஆஃப் கல்லி எரோஷன் அதுதான் இங்கே சொல்லியிருக்கான். ஸோ அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் ஆஃப் கல்லி எரோஷன் அப்படின்ட்டு இருக்கான். சரிங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து லார்ஜ் ஒய்டாக இருக்கும், லார்ஜ் ஒய்டு சேனல்ஸாக இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 1.2% ஆஃப் நம்ம ஜாகிரபிக்கல் ஏரியா வந்து இந்த கல்லி அண்ட் ரேவின் எரோஷன் தான் ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அப்போ வந்து ஓவரால் இதில் 1.2%னா 4 மில்லியன். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஷின் போகலாம். ஸோ டேஸ் அண்ட் லார்ஜ் கல்லிஸ் மே நாட் பி எக்கனாமிக் வியபிள் ஃபார் ரெக்ளமேஷன். ஸோ ரெக்ளமேஷனுக்கு எது வந்து இதாகாதுன்னு ஸோ இப்போ தான் பார்த்துருந்தோம். ஸோ பேஸ் அண்ட் டெப்த் வந்து நம்ம வந்து இது வந்து ஸ்மால், மீடியம் அண்டு டீப்புன்னு பிரிக்கலாம். சரிங்களா? ஸ்மால் கல்லியாக இருந்தால் லெஸ் தென் 1 மீட்டராக இருக்கணும். ஸோ மீடியம் கல்லியாக இருந்தால் டெப்த் 1 to 3 மீட்டராக இருக்கணும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி டீப்பாக இருந்தால் மோர் தென் 3 மீட்டராக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இதில் எது எக்கனாமிக்கலாக இருக்காது, மோர் தென் 3 மீட்டருக்கு மேலே போச்சுன்னா தான் நம்ம வந்து ரெக்ளமேஷன் பண்ணுறது வந்து ரொம்ப சிரமம். சரிங்களா? ஸோ இட் இஸ் டிஃபிகல்ட் டு ரெக்ளமைன் ஈவென்ச்சுவலி டெவலப்மெண்ட் ரெவன்ஸ் இஃப் லெஃப்ட் அன்ட்ரீட்டட். ஸோ இந்த கல்லிஸை வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் லெஃப்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரேவினாக மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து மறுபடியும் கல்டிவேஷன் கொண்டு வரது ரொம்ப சிரமம். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டீப் அண்ட் லார்ஜ் கல்லிஸ் மே நாட் பி எக்கனாமிக்கல் வேல்யூ ஃபார் ரெக்ளமேஷன். சரிங்களா? ஸோ அடுத்து ஃபார்ம் பாண்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்டட் அண்ட் டேஸ் கேன் ரிசல்ட்ஸ் இன் அசிடிக் வாட்டர். ஸோ ஃபார்ம் பாண்ட்ஸ் வந்து எந்த சாயிலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் அசிடிக் வாட்டராக மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆசிட் சல்ஃபேட் சாயில்ஸில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஆசிடிக் வாட்டராக மாறிடும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆசிட் சல்ஃபேட் சாயில்ஸில் வந்து அயன் சல்ஃபேட்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ அதை பைரேட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அது என்ன ஆகுனா ஏருக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது ரெண்டுமே அந்த பாண்ட் எக்ஸ்கவேட் பண்ணும்போது ஏர் எக்ஸ்போஸ் ஆகிறதுனால சல்ஃபரைஸ் வந்து ஆக்சிடைஸ் ஆகி சல்ஃபியூரிக் ஆசிடாக ப்ரொவைட் பண்ணிடும். சரிங்களா? H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிடை ப்ரொவைட் பண்ணல உங்களுக்கு என்ன ஆகும், வாட்டர் வந்து டர்ன்ஸ் அசிடிக் வாட்டராக மாறிடும். ஸோ இந்த அசிடிக் வாட்டராக மாறுறதுனால என்ன ஆகும்னா ஃபிஷ்ஷஸ் வந்து வளர்க்க முடியாது, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ரக்சர் கிராப்ஸுக்கு எதுவும் கொடுக்க முடியாது. ஸோ வாட்டர் வந்து அசிடிக்காக மாறிடும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஆசிட் சல்ஃபேட் சாயில்ஸ். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின், டேஸ் ஹெல்ப்ஸ் இன் வாட்டர் ஹார்வெஸ்டிங், மாய்ச்சர் கண்ட்ரோல் அண்ட் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ். ஸோ இங்கே என்னென்ன கொடுத்துருக்கான். ஸோ இதில் எது வாட்டர் ஹார்வெஸ்டிங், மாய்ச்சர் கண்ட்ரோல், கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் யூஸ் ஆகுது. சீப்பேஜ், உங்களுக்கு சீப்பேஜை பொறுத்த வரைக்கும் தெரியும், சீப்பேஜ்னாலே வந்து உங்களுக்கு வந்து வாட்டர் வந்து ஸ்டோர் ஆகாது. சரிங்களா? ஸோ அது பாட்டில் போய்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து வாட்டர் ஹார்வெஸ்டிங்கில் யூஸ் பண்ண முடியாது, மாய்ச்சர் கண்ட்ரோலும் வராது, கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் இதாகாது சீப்பேஜ். ஸோ இந்த ஆப்ஷன் கிடையாது. சரிங்களா? அடுத்து கிராவிட்டி வேயர்ஸ். ஸோ கிராவிட்டி வேயர் என்னென்னா இந்த வேயர்ஸ்லாம் வந்து இட் கேன் பி கன்ஸ்ட்ரக்டட் அக்ராஸ் ரிவர் சேனலில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம், எதனா யூஸ் பண்ணி காங்கிரீட் இல்லைனா மேசன்ட்ரி கல்லுகளை வச்சு. ஸோ இந்த கிராவிட்டி வேயர் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இட் ரெசிஸ்ட் த ப்ரெஷர் ஆஃப் ஃப்ளோயிங் வாட்டர். ஸோ வாட்டர் ஃப்ளோயிங் வந்து அதோட ப்ரெஷரை வந்து டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு ரெசிஸ்ட் பண்ணும். சரிங்களா? கிராவிட்டி வேயர்ஸ். ஸோ அப்போ இதுவும் கிடையாது. சரிங்களா? அடுத்து ஸ்மால் வேயர்ஸ். இந்த ஸ்மால் வேயர்ஸ் வந்து இந்த பாருங்கள், இந்த டயக்ராம், இதுவும் என்ன பண்ணணும்னா ஓடுற ஒரு கெனால் அப்படி இல்லைனா ரிவருக்கு இடையில கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படும், அக்ராஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படுவோம். ஸோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படையில் என்ன ஆகும், இது வந்து ரெடியூஸ் த ப்ரெஷர் ஆஃப் த ஃப்ளோயிங் வாட்டர், இதுவும் ப்ரெஷரை தான் ரெடியூஸ் பண்ணும். ஸோ அப்போ வந்து வாட்டர் ஹார்வெஸ்டிங்கே ஏற்படுத்தாது. ஸோ அடுத்து 4ஆம் பண்டிங், இதுதான் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது வந்து என்னென்னா ஒரு எர்த்தன் இல்லைன்னா மேஷனரி பண்டு. சரிங்களா? ஒரு 4ஆவதுல எர்த்தனை மேஷனரி பண்டை இது பண்ணி அதோட ரன் ஆஃப் ஸ்லோ ஆக்கி வாட்டரை வந்து டெம்பரரியாக நம்ம வந்து சேவ் பண்ணி வைக்கிறோம். சரிங்களா? எதுக்காகனா கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. ஸோ இதுதான். ஸோ இங்கே பாருங்கள், இந்த பண்டு இருக்குது. ஸோ இந்த ஸ்டோன் பீச்சிங் கொடுக்குறோம். ஸோ வாட்டர் வர ஃப்ளோ ஆகல டெம்பரரியாக ஸ்டோர் ஆகி கிரவுண்ட் வாட்டர் ஸ்டோரேஜ் ஏற்படும். சரிங்களா? ஸோ அதோட ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணிடுவோம் இந்த எர்த்தனால. ஸோ அதனால் இதுதான் ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர், 4ஆம் பண்டிங். ஸோ அடுத்து சீப்பேஜ் லாஸஸ் இன் வெல் கிரேடட் கோர்ஸ் கிரைன்டு சாயில் மே பி ரெடியூஸ்டு பை அடிஷன் ஆஃப். ஸோ சீப்பேஜ் லாஸ் எதனால்
இதாகும் ரெடியூஸ் பண்ணலாம் சீப்பேஜ் லாஸை கோஸ் கிரீன் சைனில் எப்படி வந்து ரெடியூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பை ஆடிங் பென்டோனேட். ஸோ பென்டோனேட்டுங்கிறது ஒரு வகையான களிமண் சரிங்களா. இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து அப்சர்வ் பண்ணிடும். அப்சர்வ் பண்ணி ஸ்வெல் ஆயிரும். ஸோ சாயில் ஸ்வெல் ஆகும். ஸோ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்போர் ஸ்பேஸ் எல்லாமே ஃபில் ஆகிடும் சரிங்களா. அப்போ வந்து பெர்மியபிலிட்டி உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆயிரும். ஸோ பெர்மியபிலிட்டி ரெடியூஸ் ஆயிடுச்சுனாலே உங்களுக்கு வந்து சீப்பேஜ் லாஸஸ் தவிர்க்கப்படும் சரிங்களா. ஸோ அதுதான் இந்த பென்டோனைட். ஸோ கேலைட் இது எதுக்கு யூஸ் பண்ணோம்னா இது வந்து ஒரு ஃபைன் கிளே மெட்டீரியல். இது சீப்பேஜ் ரெடியூஸ் பண்ணும். ஸோ இது ரெண்டு ஆப்ஷனுமே இதாக இருக்கும். பட் மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்சர் வந்து பென்டோனைட் தான் சரிங்களா. அடுத்து டோலமைட் வந்து எதுக்குன்னா சாயிலோட பிஹெச்சை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக டோலமைட்டுங்கிற கெமிக்கல் நம்ம யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. அடுத்து ஜிப்சம் எதுக்குன்னா சாயில் வந்து ரெக்ளமேஷன் பண்ணுறதுக்கு வி கேன் யூஸ் தி ஜிப்சம். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து the DAS method is commonly used for slope analysis land capability survey of watershed. ஸோ ஸ்லோப் அனலைசிஸ் லேண்ட் கேப்பபிலிட்டி இது என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இன்டர்வென்ஷன் ரேடியல் மெத்தட் யூஸ் பண்ண மாட்டோம். கிரிட் மெத்தட் ஆர் சர்க்கிள் இன்டர்செப்ஷன் மெத்தட். ஸோ இது ரெண்டில் தான் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் இன்டர்செப்ஷன் மெத்தட் தான். ஸோ இது தான் யூஸ் பண்ணுவோம். ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்து ஸோ வாட்டர் ஷெட் வந்துட்டோம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ஏரியாவிலேருந்து கொஷின் வந்துகிட்டே இருக்கும் பாருங்கள். ஸோ டேஷ் இஸ் த சம்மிட் ஆர் பவுண்ட்ரி லைன் செப்பரேட்டிங் வாட்டர் ஷெட் ஆர் பேசின்ஸ். ஸோ இதில் எந்த ஆப்ஷன் கேட்டிருக்கான். ஸோ வாட்டர் ஷெட் டீக்ரடேஷன் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ இது வராது. ஸோ அடுத்து வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சாயில் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன்னா வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆப்ஷனும் கிடையாது. அடுத்து வாட்டர் ஷெட் கம்யூனிட்டி. ஸோ வாட்டர் ஷெட் கம்யூனிட்டினா பீப்புள் வந்து அந்த வாட்டர் ஷெட்டை சுற்றி இருக்கிறவங்க வாழ்கிறவங்கள தான் நம்ம வந்து வாட்டர் ஷெட் கம்யூனிட்டின்னு சொல்லுவோம். இதுவும் கிடையாது, பொறுத்தவன ஆப்ஷனும் கிடையாது. ஸோ வாட்டர் ஷெட் டிவைட். ஸோ அதுதான். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இதுதான் ரிட்ஜுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ரிட்ஜ் வந்து ஹையாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த பவுண்ட்ரி தான் இந்த சமிட்னு சொல்லுவோம். பவுண்ட்ரி வந்து ஒவ்வொரு வாட்டர் ஷெட்லேருந்து வாட்டர் ஷெட் ஏ, வாட்டர் ஷெட் பி, வாட்டர் ஷெட் சி இது ரெண்டு வந்து பிரிக்கிறோம் சரிங்களா. அதுதான் இங்கே சொல்லியிருக்கேன். ரிட்ஜ் ஆர் ஹை லேண்ட் தட் செப்பரேட்ஸ் ரன் ஆஃப் ஃப்ளோயிங் இன்டூ டிஃப்ரெண்ட் வாட்டர் ஷெட். அடுத்த வாட்டர் ஷெட்டில் செப்பரேட் பண்ணும். இந்த இதுலேருந்து இதுக்கு போகாமல் செப்பரேட் பண்ணுறதுக்கு பேர் தான் வாட்டர் ஷெட் டிவைட். ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் சரிங்களா. அடுத்து தி டே டு டே ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் அ வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஆர் கேரிட் அவுட் பை. ஸோ தினமும் ஏற்படுற ஆக்டிவிட்டீஸ் ஒரு வாட்டர் ஷெட்டில் வந்து என்னென்ன ஆக்டிவிட்டீஸை வந்து யார் கேரிட் அவுட் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஷெட் கமிட்டி சரிங்களா. ஸோ அவங்க தான் வந்து கேரிட் அவுட் பண்ணுவாங்க. ஸோ வாட்டர் ஷெட் அசோசியேஷன் அப்படின்னா ஜென்ரல் பாடின்னு சொல்லுவோம். அந்த வாட்டர் ஷெட் அசோசியேஷன்னா ஜென்ரல் பாடி. அந்த வாட்டர் ஷெட்டில் உள்ளவங்க மெம்பர்ஸ் அவங்களாம் தான் ஜென்ரல் பாடி. அவங்க தான் வாட்டர் ஷெட் அசோசியேஷன் சொல்லுவோம். ஸோ வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட் டீம் WDT அப்படின்னா அங்கே இருக்க இன்ஜினியர்ஸ், அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அவங்க எல்லாருமே வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுப்பாங்க வாட்டர் ஷெட்டுக்கு சரிங்களா. என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுப்பாங்க. பட் டே டு டே ஆக்டிவிட்டீஸை கேரி அவுட் பண்ணுறது அங்கே இருக்கிற அந்த பிளானிங் மெம்பர்ஸ் தான் சரிங்களா. டே டு டே ஆக்டிவிட்டீஸாக அந்த ஃபினான்ஷியல் மேட்டர் டீல் பண்ணுறது பிளானிங் வாட்டர் ஷெட் எல்லாமே வாட்டர் ஷெட் கமிட்டி தான். யூசர்ஸ் குரூப்ஸ் கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்து இங்கே பாருங்கள் அதான் ஷார்ட்கட்டில் கொடுத்துருங்க. அசோசியேஷன் வந்து பிளான் பண்ணுவாங்க, கமிட்டி வந்து செயல்படுத்துவாங்க டெவலப்மெண்ட் டீம் வந்து டெக்னிக்கல் அட்வைஸ் கொடுப்பாங்க சரிங்களா வாட்டர் ஷெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்து டேஷ் ஹேவ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் இன் பிளானிங் த வாட்டர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அட் வில்லேஜ் லெவல். ஸோ வில்லேஜ் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கனாலே வில்லேஜ் பஞ்சாயத்து தான். ஸோ பிளாக் லெவல்னா தான் பிளாக். ஸோ அடுத்து வில்லேஜ் ஆஃபீஸர் வந்து உங்களுக்கு எதில் வந்துடுவாங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் டீம் அந்த மாதிரி டெக்னிக்கல் இதில் வந்துடுவாங்க. ஸோ அவங்க வந்து பிளானிங்கில் வந்து இது பண்ண முடியாது. டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்தும் கிடையாது. டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில். ஸோ பிளாக் வந்து பிளாக் லெவலில். ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்து த டேஷ் கண்டெயின் ஆல் த டோப்போகிராஃபிக்கல் ஃபியூச்சர்ஸ் அலாங் வித் த ரிலவெண்ட் பெஞ்ச் மார்க் ஆஃப் வாட்டர் ஷெட். ஸோ என்னன்னு கேட்டிருக்கான். இதில் ஆப்ஷன்ஸ் பாருங்களேன். சோசியல், கூகுள் மேப், ரிசோர்ஸ் மேப், பேஸ் மேப். ஸோ கூகுள் மேப்ங்கிறது ஒரு காமன் மேப், அது கிடையாது சரிங்களா. சோசியல்ங்கிறது வந்து அங்கே இருக்க வீடுகள், பீப்புள் அதை சொல்கிறது தான் சோஷியல் மேப். அப்போ ஸோ இந்த ஆப்ஷனும் கிடையாது. ரிசோர்ஸ் மேப் அப்படின்னா லேண்டு, வாட்டர், ஃபாரஸ்ட் அந்த ஏரியா பற்றி சொல்கிற ரிசோர்ஸஸ் அதுவும் கிடையாது. ஸோ நம்மளுக்கு எல்லாமே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வி யூஸ் தி பேஸ் மேப்ஸ் சரிங்களா. ஸோ அதில் வந்து டோப்போகிராஃபி இருக்கும், ஸ்ட்ரீம் இருக்கும், ரோட்ஸ் இருக்கும், வில்லேஜ் பவுண்ட்ரிஸ் இதெல்லாம் தான் இருக்கும் பெஞ்ச் மார்க்கோட. ஸோ அதனால் த பேஸ் மேப் கண்டெயின் ஆல் தி டோப்போகிராஃபிக்கல் ஃபீச்சர்ஸ் அலாங் வித் தி ரிலவெண்ட் பெஞ்ச் மார்க்ஸ். ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டீ இஸ் நாட் ஃபெர்மெண்டட். ஸோ இதில் எந்த டீ வந்து ஃபெர்மெண்ட் ஆகலைன்னு கேட்டிருக்கான். ஸோ ஓலாங் டீ வந்து பார்ஷியலி ஃபெர்மெண்டட், பிளாக் டீ ஃபுல்லாக ஃபெர்மெண்டட், எல்லோ டீ ஸ்லைட்லி ஃபெர்மெண்டட், க்ரீன் டீ மட்டும்தான் இட் இஸ் நாட் ஃபெர்மெண்டட். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள்.
The electronic moisture meter developed by Central Plantation Crop Research Institute CPCR Kasaragod can read moisture content of the copra. ஸோ கொப்பரானா கொப்பரா தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த உலர்ந்த தேங்காய் பருப்பு தான் சொல்லுவோம். ஸோ இதோட இது எவ்வளோ மாய்ஸ்சர் கண்டென்ட் எவ்வளோ அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க மாய்ஸ்சர் மீட்னா 5 to 40% தான். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதோட சேஃப் என்ன சேஃப் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6% சேஃப். சரிங்களா. ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாம். So identify the intrinsic factor that determines the safe storage of grains. So safe storage of intrinsic factor. ஸோ இதில் வந்து இங்கே மாய்ஸ்சர் கண்டென்ட் டெம்பரேச்சர் இன்செக்ட்ஸ் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி கொடுத்துருக்காங்க. இன்செக்ட்ஸை கட் பண்ணிடுங்க, அது கிடையாது. ஸோ டெம்பரேச்சர் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி எல்லாமே எக்ஸ்ட்ரின்சிக் ஃபேக்டர். சரிங்களா. இன்ட்ரின்சிக்னா கிரெயின்குள்ளே இருக்கிற ஃபேக்டர். ஸோ அது என்னென்னா மாய்ஸ்சர் கண்டென்ட் தான். ஸோ அதுதான் இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் இங்கே. ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்து the system most applicable for fumigation in stored grains. ஸோ இதில் எது வந்து ஃபியூமிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஃபியூமிகேஷனால கேஸ் தான். ஸோ அதுக்கு வந்து கண்டென்சேஷன்னா வாட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது கிடையாது. எவாப்ரேஷன் சிஸ்டமும் கிடையாது. சோலார் சிஸ்டமும் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஏரேஷன் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுவோம். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இது ஏர் சர்க்குலேஷன் மெத்தட். ஸோ இது எதுக்குன்னா அந்த ஸ்டோர் கிரைன் பண்ணல இந்த வீவில் பீட்டில் மோத் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் பண்ணிடும் கிரைன்ஸை. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வி ஹாவ் டு ஃபியூமிகேட். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. த்ரூ ஏரேஷன் சிஸ்டம் தான் மோஸ்ட் அப்ளிகபிள் சிஸ்டம். சரிங்களா. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்து ஹை டெட் வெயிட் திக்னஸ் ஆஃப் பின் வால்ஸ் and possible air bubbles on the interior walls are the same of disadvantages. ஸோ எதோட டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு கேட்குறான். ஸோ மெட்டல் பின்னை பொறுத்த வரைக்கும் லைட் வெயிட்டாக இருக்கும். சரிங்களா. நோ ஏர் பபுள் ப்ராப்ளம் இதில் இருக்காது. ஸோ அப்போ இதை கட் பண்ணிடுவோம். ஸோ ரஸ்ட் ப்ராப்ளம் இருக்கும், மெட்டல்னால ரஸ்ட் ப்ராப்ளம் இருக்கும், இது கிடையாது. அடுத்து உட்டன் பின் வந்து இதில் ஈஸியாக டெர்மிட் அட்டாக் இருக்கும், சீப்பாக இருக்கும். இது ஃபயர் ரிஸ்க் அதிகம், மாய்ஸ்சர் அப்சர்ப்ஷன் இதில் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனும் கிடையாது. அடுத்து சிந்தட்டிக் பின் வந்து லைட் வெயிட், கொரோஷன் டேமேஜ், யூவி டேமேஜ் இருக்கும். கொரோஷன் இருக்காது, யூவி டேமேஜஸ் இருக்கும். ஸோ இதுவும் கிடையாது. ஸோ அப்போ வந்து காங்கிரீட் பின்ஸ் தான். ஸோ சரிங்களா. ஹை டெட் வெயிட், ஸ்ட்ராங்காக இருக்கும், திக்னஸ் ஆஃப் பின் வால்ஸ் இருக்கும், ஏர் பபிள்ஸ் வந்து இன்டீரியர் வால்ஸில் இருக்கும். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ மீதி உள்ள கொஷின்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி நிறைய கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் நம்ம ப்ரீவியஸ் பிளேலிஸ்ட்டில். ஸோ பார்க்காத இருந்தீங்கன்னா அதை பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.